அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், இப்போ வந்து நம்ம இறால் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள், இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் மேலே வந்து டஸ்ட் இருக்குங்க. சில பேர் தலையை மட்டும் எடுத்துகிட்டு போட்டுருவாங்க. கண்டிப்பாக இதையும் எடுக்கணும். நம்ம நூல் மாதிரி இருக்கும் கருப்பு கலரில், அதையும் எடுத்துடணும். அதுக்கப்புறம் கீழேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். இதையும் கீறி விட்டு நம்ம எடுத்துடணும். நான் எல்லாத்தையும் எடுத்து தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பெரிய பெரிய பீஸாக இருக்கனா 2ஆக போடலாம், நிறையா கிடைக்கும். சின்ன பீஸாக இருந்தால் அப்படியே வச்சிடலாம். பெரிய இறாலாக இருந்தால் கொஞ்சம் சின்ன பீஸாக போட்டுக்கலாம். 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து அரைக்கிறத பற்றி காமிப்போம். கிரேவிக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். தக்காளி 1 வச்சுருக்கேன், பல்லாரி வெங்காயம் ஒன்று வச்சுருக்கேன், பூண்டு 2 பல் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் மசாலா போடுறது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். முக்கியமாக வந்து நான் வந்து இது சக்தி மசாலா இருக்குது, ஃப்ரை மசாலா, மீன் ஃப்ரை மசாலா இருக்குது, அது கொஞ்சம் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்புத்தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ரை மசாலா இல்லைனாக்கா சும்மா மிளகாவே போடலாம். 1/2 மணி நேரம் ஊறணுங்க. ஆனால் கண்டிப்பாக ஊறணும், ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் ஊற்றிக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். பச்சை மிளகா 1 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்த தக்காளி பேஸ்ட்டு, பல்லாரி வெங்காயமாக அரைச்சோம்ல, அது போட்டுக்கலாம். இல்லை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயிலே வதக்கிக்குவோம். நல்லா வதங்கிட்டோம். வதங்கின பிறகு தான் நல்லா டேஸ்ட் வரும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த இறாலை இதில் போட்டுடலாம். மசாலாவும் தடவி வச்சுருக்கோம்ல, அந்த இறாலை இதில் போட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். உப்புலாம் ஏற்கனவே நான் மீன்லேயே போட்டு வச்சுட்டேன், அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு 2 நிமிஷம் வேக விடுவோம். நல்லா பாருங்கள், கிரேவி நல்லா வருது பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் இதெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும், கிரேவி பத்துக்கு வரட்டும். நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ மல்லி இலையை கடைசியாக
நம்ம தூவிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.